தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமுள்ள இறை மக்களே, நாம் கொண்டாடி மகிழும் எல்லா பெருவிழாக்களிலும் அதிக ஆறுதலை அள்ளித்தருவதாய் அமைவது நாம் இன்று கொண்டாடும் இயேசுவின் திருஹிருதய பெருவிழாவே. இறை மகனது கருணையும் இரக்கமும் அன்பும் அவரது உன்னதமான திருஹிருதயத்தை பார்க்கும்போது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியென புலனாகின்றது. இயேசுவின் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையது. அனைத்து பிரபஞ்சத்தையும் தன்னுள் தரித்துக் கொள்ளும் அளவிற்கு அகண்டமானது. நாம் படங்களில் பார்ப்பது போல நம் இறைவனது இதயம் ஏதோ உள்ளங்கை அளவான சதை துண்டு அல்ல, மாறாக மாந்தர் மீது கொண்ட அன்பால் எப்பொழுதும் சுவாலி தெரியும் சூளை போன்றது. கொல்வனின் பட்டறையில் உள்ள தீச்சுளை எப்படி உலோகங்களின் அழுக்குகளை அப்புறப்படுத்துகின்றதோ அதுபோல நாமும் நம்மை சூழ்ந்த அழுக்குகளை இறைமகனது இதய சூளையில் அப்புறப்படுத்தி அவரை போல கனிந்த இதயத்திற்கு சொந்தக்காரர்களாகுவோம். நாமும் நம்மவர்களும் படிப்பனைத்தும் அவரது இதயத்தினில் அடைக்கவும் தேடி இனிதே இலங்குவோம். அதற்கான இறையருளை பெற இத்திருப்பலில் இணைவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய தூய்மை மிகு இதய பெருவிழாவை நாம் சிறப்பு செய்கிறோம். அதைத் தொடர்ந்து அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்தையும் நாம் பெருவிழாவாக சிறப்பு செய்கிறோம். இந்த இரண்டு பெருவிழாக்களுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய இதயம் பேர் இரக்கத்தினால் கருணையால் அன்பால் நிறைந்துள்ளதை என்பதை நாம் உணர்ந்து அந்த இதயத்தை போல நமது இதயங்களும் மாற இந்த தெய்வீக திருப்பலியிலே அன்னையாம் திருச்சபையோடு நாம் இணைந்து இயேசுனுடைய தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடுவோம். நமது இதயத்தில் இருக்கிற அழுக்குகளை, பலவீனங்களை, பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். பங்கு மக்கள் எல்லாருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசுனுடைய திரு இதயத்தினுடைய இரக்கத்தை எல்லா குடும்பங்களும் பெற்று நம் எல்லா குடும்பங்களையும் இயேசுனுடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திறனாளர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்தாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தனை வீட்டில் நின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையில் நின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்றிலும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம்.
கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 7-16 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 25-30 முடியும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்று வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் இதயங்கள் ஆகும். இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயங்கள் ஆகும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதய அல்லது தூய்மை மிகு இதயத்தின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த பெருவிழா நாளில் நான் உங்கள் அனைவரையும் திரு இருதய ஆண்டவரின் பெயரால் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் பாரம்பரிய மரபு உண்மையிலேயே போற்றுதற்குரியது. காரணம், பொதுவாக மனித இதயங்கள் எல்லாமே உடலினுள் வைத்துதான் இருக்கும், வெளியில் தெரியாது. ஆனால் இயேசுவினுடைய திரு இருதயமோ வெளியில், அதுவும் பற்றி எரிகிற மாதிரி நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த பற்றி எரிகிற திரு இருதயத்தின் பக்தி முயற்சியை திரு அவை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறது. இந்த பற்றி எரிகிற இயேசுவினுடைய திரு இருதயம் எதை குறித்து காட்டுகிறது? இந்த பற்றி எரிகிற இயேசுவினுடைய திரு இருதயம் அன்பின் சுனையை குறித்து காட்டுகிறது. நம் மீது கொண்ட அன்பால், நம் மீது கொண்ட காதலால், நம் மீது கொண்ட கருணையால், நம் மீது கொண்ட இரக்கத்தால் இயேசுனுடைய அன்பு இதயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு இதயம் என்றுமே துடித்துக் கொண்டு இருக்கும் என்றால் அது இயேசுனுடைய திரு இதயத்தை தவிர வேறு எந்த இதயம் இல்லை என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த திரு இருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சி பரவ அதிக காரணமாய் இருந்த புனித மார்கரெட் மரிய அல்லகோவுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்திய போது சொன்ன வார்த்தைகளை வைத்தான். அன்பும் இரக்கம். அன்பும் இரக்கத்தை பற்றித்தான் இயேசு அதிகமாக தன்னுடைய வெளிப்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். என்னுடைய இதயத்தில் பற்றி எரிகிற இந்த அன்பு தீயிலிருந்து இரக்கமும் கருணையும் அன்பும் வழிந்தோடுகிறது. இந்த இரக்கத்தை, கருணையை, அன்பை மனிதர்கள் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பாவங்களிலிருந்து மீட்பு பெறுங்கள் என்று இயேசு தன்னுடைய ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் புனித மரிய மார்கரெட் அல்லகோவுக்கு வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், கல்வாரிதனிலும் கருணை காட்டுகிற அன்பு, வலியின் உச்சத்திலும் மன்னிக்கிற அன்பு, கடைசி சொட்டு நீரையும் நமக்காக, கடைசி சொட்டு தண்ணீரையும் நமக்காக, கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுக்கிற அன்பு இந்த இயேசுவினுடைய திரு இருதய அன்பு. நிச்சயமாக கடவுள் நம்முடைய குற்ற கணக்குகளை நினைவில் கொண்டால் நாம் இந்த உலகத்தில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகில் மனிதர்கள் வாழவே முடியாது, ஒருவரும் இருக்க முடியாது. நம்முடைய குற்றங்களை கடவுள் கணக்கில் கொண்டு நமக்கு நீதி வழங்கினார் என்றார். ஆக நாம் இருப்பதும் இயங்குவதும் நாம் வாழ்வதும் கூட இந்த இயேசுனுடைய கருணையால், கடவுளின் இரக்கத்தால், அவருடைய மன்னிப்பதால், அவருடைய மன்னித்ததால் தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை, இரக்கத்தை, கருணையை, மன்னிப்பை கடவுளிடமிருந்து நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அதே போல நம்முடைய சக மனிதருக்கும் கொடுக்க வேண்டும் என்றே இயேசு விரும்புகிறார். இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுவது போல, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் எளிதாய் உள்ளது, சுமை எளிதாய் உள்ளது. என்னுடைய நுகம் உங்களை ஒருபோதும் அழுத்தாது. ஆக பொதுவாக நுகத்தடி என்றாலே ஒரு அழுத்தம், அப்படிதான். பொதுவாக நுகத்தடி என்றாலே ஒரு வெயிட், ஒரு நிறைய அழுத்தமாக இருக்கும். ஆனால் இயேசு சொல்கிற நுகம் என்பது இது அன்பின் நுகம். எங்கெல்லாம் அன்பு பரவி கிடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த நுகம் என்பது நிச்சயமாக வலிக்காது. இந்த உலகம் முழுக்க அன்பினால் நிறைந்திருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் ஒருபோதும் வெறுப்பை காக்காது. இந்த உலகம் நிச்சயமாக ஒருபோதும் பகைமையை கொடுக்காது. இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு தெளிவாக கூறுவது போல, அன்பு செலுத்துவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து வருகிறார்கள். ஆக நாம் அன்புள்ளவர்களாக இருப்பதால் நாம் கடவுளிடமிருந்து வருகிறோம் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். நாம் கடவுளிடமிருந்து நிச்சயமாக வருகிறோம் என்றால், நாம் கடவுளினுடைய சாயலையும் அவருடைய முக பாவனையும் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனவே அன்பு நிறை உள்ளத்தோடு, இரக்கம் நிறைந்த இதயத்தோடு, மன்னிக்கிற மனதோடு இயேசுனுடைய திரு இருதயத்துக்கு, இயேசுனுடைய தூய்மை மிகு அன்பிற்கு வாழ்நாள் இறுதி வரைக்கும் நாம் சான்று பகர இன்றைய தெய்வீக பலியில் அருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நமது மன்றாட்டுக்களை
நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். இயேசுனுடைய திரு இதயத்தினுடைய மேலான அன்பையும் கனிவையும் இரக்கத்தை உணர்ந்தவர்களாக நமது பல்வேறு தேவைகளுக்காக செவிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் சுமையை இறைவா, உம்மை அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் வளரவும் எங்களையும் எங்கள் மனதினையும் செம்மைப்படுத்துகிற எங்கள் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை உம்முடைய அன்பு கரத்தில் தாங்கி ஆசீர்வதித்து எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனதிடத்தை தந்த ஆசிரியர்களை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அதிகமாய் அன்பு செய்கின்ற இறைவா, இந்த உலகம் முடியும் வரை நீர் எங்களை அன்பு செய்கின்றீர் என்பதன் அடையாளமாக எங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுத்து சென்றிருப்பதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற தூய ஆவியாரால் இந்த உலக தலைவர்கள் தொடப்பட்டு இக்கட்டான சூழ்நிலையில் மனிதநேயம் காக்க தூய ஆவியாரால் மட்டுமே வழிநடத்தப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் அமுதே இறைவா, எங்களின் பாதுகாவலரின் விழாவை பெரும் மகிழ்வோடு கொண்டாடுகிற என் பங்கு மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் அன்பிற்கு சாட்சிகளாய் வாழவும் இயேசுவுக்காக எங்களையும் கொடுக்க துணியும் அளவுக்கு எங்களின் நம்பிக்கை வாழ்வு அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் உள்ள அன்பாண்டவரே, உமது தூய்மை மிகு இதய பெருவிழாவை மகிழ்வோடு நாங்கள் சிறப்பு செய்கிறோம். அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இதயத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த இதயங்கள் எங்களுக்காக எப்போதும் துடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். உமது திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அருளை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க செய்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், இதோ இந்த உலகத்தையும் உமது திரு இதயத்திற்கு நாங்கள் கொடுத்து செல்கிறோம். உமது மேலான மன்னிப்பை, இரக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க செய்வீராக. இதோ இந்த காலகட்டத்திலே கொரோனா தொற்று நோயினால் உயிர் இழந்தவர்களுக்காகவும் இந்த ஆன்மாக்களுடைய நித்திலை பாற்றிற்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமையில் இருக்கிற, சிகிச்சை எடுக்கிற ஒவ்வொருவரையும், இந்த நோய்க்கு எதிராக போராடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து தனிமையில் உமது இரக்கத்தை, உமது அன்பை இன்னுமாக நாங்கள் அனுபவித்து குடும்ப உறவுகளோடு உமது மேலான இதய அன்பிற்கு சான்று பகிர செய்கிறார்கள். இந்த தேவைகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரிடம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் ஒன்று சேர்ந்து வேண்டுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் எங்களை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி இயேசுனுடைய திரு இதய திருவிழாவினுடைய நிறைவான வாழ்த்துக்களை, ஜபங்களை ஆசிரியராக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். கரங்களை எழுப்பி நமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இந்த நாட்களில் குறிப்பாக ஆண்டவருடைய திரு இதயத்தினுடைய பெருவிழாவையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இதயத்திற்கு விழாவையும் நாம் சிறப்பு செய்கிறோம். ஆக இந்த இதயங்களுடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் அனுபவித்து வாழ தொடர்ந்து இறை அருளுக்காக வேண்டுவோம். மிக சிறப்பாக இன்று அன்னையாம் திருச்சபையோடு
இயேசுனுடைய திரு இதயத்தினுடைய விழாவை மகிழ்வோடு சிறப்பு செய்கிறோம். இந்த நாளில் நமது பங்கிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு சில வேலைகளை பற்றி தொடர்ந்து வருகின்ற இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்குரிய ஒரு 50% வேலைகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னுமாக ஒரு சில வேலைகள் பணிகள் தொடர வேண்டும். உங்கள் ஜெபங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மிக விரைவில் நாம் எல்லாம் கடந்து போகும், கடவுளுடைய அன்போடு கடந்து போகும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு திருஇறுதி ஆண்டவருக்கு நமது பங்கு பாதுகாவலருக்கு விழாவை நாம் சிறப்பு செய்வோம். அது 2-3 மாதங்களுக்கு பிறகு இந்த விழா கடவுளுடைய திட்டத்தால் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பணிகளை ஒரு காணொலி காட்சி மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உடனடியாக பொருள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வருகின்ற நாட்களில் இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை கடந்த பிறகு உங்களுக்கு மேலான உதவிகளை அன்போடு எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தனித்தனியாக இருந்தாலும் ஜெப உணர்வோடு இணைந்து ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து வாழ மீண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இயேசுனுடைய திரு இதயத்தினுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் அன்போடு தெரிவித்துக் நன்றி. ஆண்டவனே உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே.
பார்க்கிறேன். உயிரானவா உறவானவா என் அன்பு தாயாய் துணையாகவா அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் உறவானவா என் உயிரானவா என் வாழ்வெல்லாம் நீயே துணையாகவா. என் உறவானவா என் உயிரானவா என் வாழ்வெல்லாம் நீயே துணையாகவா. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. கரங்களில் என்னை பொறித்தவரே உன் தோளினில் என்னை சுமந்தவரே. கரங்களில் என்னை பொறித்தவரே உன் தோளினில் என்னை சுமந்தவரே. கருணையின் மழையே தெய்வமே காலங்கள் கடந்த பரம்பொருளே. கண்ணின் மணியாய் காப்பவரே தாய்மையின் உருவம் ஆனவரே. ஏழிசை மீட்டிய இறைவனை புகழ்வேன் உன் பதம் பணிவேன் மாபரணே. பொன்மனம் படைத்தவன் புகழினை பாடுவேன் கருமுதல் காக்கும் தாயவனே. ஏழிசை மீட்டிய இறைவனை புகழ்வேன் உன் பதம் பணிவேன் மாபரணே. பொன்மனம் படைத்தவன் புகழினை பாடுவேன் கருமுதல் காக்கும் தாயவனே. கருமுதல் காக்கும் தாயவனே என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே.
வியத்தகு இறைவனின் படைப்புகள் எல்லாம் உயிரே உந்தன் அருட்கொடையே. வியத்தகு இறைவனின் படைப்புகள் எல்லாம் உயிரே உந்தன் அருட்கொடையே. துணையாயிருப்பது நீ என்றால் தோல்வியை கண்டு பயமேதே.